ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் டு HK Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெயின் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வ்ளாக் எதை பற்றினா, இந்தியாவில் நியூலி லான்ச்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சதர்ன் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது வந்து சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரையும் போகிற வந்தே பாரத் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து 250க்கு வந்து சென்னையிலேருந்து புறப்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஷியாவிலே 6th லார்ஜஸ்ட், அதாவது கண்ட்ரிலே 6th லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்க்குறேன், எக்மோர் ஸ்டேஷனு. இது வந்து ஃபுல்லாக வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தான் போகும். அது நம்பர் 1 பிளாட்ஃபார்மில் வந்து வந்தே பாரத் வந்து அதுக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மேலே எல்இடி டிஸ்பிளே பேனலில் வந்து உங்களுக்கு ட்ரெயினோட டீட்டெயில்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான், அவுட்டர்லேருந்து. இப்போ நீங்கள் பார்க்குறது உள்ளே வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து இல்லைனா வந்து வெளியே ஒரு ஃபார் அவே பிளேசஸ்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்க ரூமு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை கேட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இப்போ வந்தே பாரத் வரப்போகுது. இங்கே இதில் வந்து டிக்கெட் எவ்வளோன்னா 1500 அண்டு அது வந்து நார்மல் கம்பார்ட்மெண்ட் தான். இதுவே நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டிக்கெட் எடுத்திங்கன்னா அது வந்து 25 கிட்ட போகுது. நான் வந்து ரெட் பஸ்லாம் புக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்க பிளாட்ஃபார்ம் 1 தான். நான் வந்து போனதும் வந்தே பாரத், வந்ததும் வந்தே பாரத் தான். நான் வந்து ஃபுல்லாகவே நான் அந்த ட்ரெயினில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அந்த ட்ரெயினோட ஸ்பெஷல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து டிக்கெட்டோடு சேர்த்து இந்த 1500 2500க்குள்ளே உங்களுக்கு ஃபுட்டும் அலாட் பண்ணிடுறாங்க, ஸ்நாக்ஸும் கொடுத்துட்றாங்க. அதுவும் இந்த வ்ளாகில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்தே பாரத் தான். இங்கே வந்து இதில் வந்து போத் வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே இருக்குது. மற்ற லோக்கல் ட்ரெயின்ஸ் எக்ஸ்பிரஸ் மாதிரி நம்ம வந்து ஆளுக்கால வெயிட் பண்ண தேவையில்ல. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான் எல்லாமே. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ரஷ்அப் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ட்ரே மாதிரி இருக்குது, 3 சீட்டர்ஸு 2 சீட்டர்ஸ் கூட இருக்குது. அது எக்ஸிக்யூட்டிவில் வந்து அது மூவபுளாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சீட்டில் வந்து ரவுண்டாக சுற்றிக்கலாம். ஆனால் அதுவும் இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. நான் போனது நார்மல் கோச் தான். நான் போனது C4 40 41 42, வந்ததும் C4 தான், ஒரே கம்பார்ட்மெண்ட் தான். ஃபுட்டு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் இருக்குது. வெஜ்ஜில் வந்து சௌ அந்த கூட்டம் ப்ளஸ் பிக்கிள் கொடுக்குறாங்க. ரைஸ் வித் நான்வெஜ் குருமா, சிக்கன் குருமா கொடுக்குறாங்க. அது ஊற்றி நம்ம சாப்பிட்டு அதே தான் வெஜ்ஜில் வந்து ஆனால் சாம்பார் கொடுக்குறாங்க. மார்னிங் வந்து இட்லி ப்ளஸ் வடை, எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் இதில் டேக் பண்ணி வரோம், இதுலேயும் பாருங்கள். அது ஒரு கண்டினியூஷன் தான், இது லென்த்தி வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 5 1/2 ஹவர்ஸில் போயிடுது. நான் வந்து உங்களுக்குன்னு நான் தனி ப்ளேலிஸ்ட்டு சதர்ன் ரயில்வேஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து இதை ஆட் பண்ணிடுறேன், க்ரியேட் பண்ணி. நான் வந்து அதுக்கப்புறம் தேஜாஸில் போனாலும் நான் எல்லா எக்ஸ்பிரஸும் நான் இந்த சேனல் மானிட்டைசேஷன்னா நான் எல்லா எக்ஸ்பிரஸும் போய் உங்களுக்கு வீடியோ நான்
இதில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா அதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்னு நீங்கள் இதில் சொல்லுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ இந்த வந்தே பாரத்தில் வந்து ஃபுல்லாகவே ஏசி தான், ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். எந்த இது எக்ஸ்பிரஸ்னால, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னால உங்களுக்கு வந்து ஸ்டேஷனே ஒரு 5 to 6 ஸ்டேஷன் தான் அது வந்து ட்ரெயினே ஸ்டாப் ஆகும். பேசஞ்சர்ஸ் வந்து அதில் வந்து ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். அது வந்து அது சின்ன டிவி இருக்குது, ஃபோட்டோஸு, நல்ல ஒரு கிளிப்ஸ்லாம் வந்து ஒரு சீனரி மாதிரி நல்ல ஒரு ப்ளஷர் மூடுக்கு வந்து அவங்க வந்து இந்த ட்ரெயினை உக்காந்துட்டு போகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஸ்நாக்ஸ் தான். அந்த நீங்கள் வர ஸ்டேஷன் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸு, எவ்வளோ நேரத்துக்குள்ளே போயிடும், அப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. இது 120 கிலோமீட்டர்ஸ் to 150 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகுது ட்ரெயின். நான் நோட் பண்ண வரையும். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. சென்னை டு மதுரை அண்டு மதுரை டு சென்னையும் நான் வந்து இதே ட்ரெயினில் இதே கம்பார்ட்மெண்ட்டு C4ல் வந்தேன். அதனால் நீங்கள் வந்து நான் அதுலேயும் வந்து ஃபுட்டு வந்து மார்னிங் சாப்பிட்டேன். அதையும் நான் இதில் டேக் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபுட்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில டைம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஃபீட்பேக்காக இருக்குது. ட்ரெயின் வந்ததும் கொஞ்சம் டிலேவாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபீட்பேக் வந்து ரயில்வே சைட்டில் ஏதாவது இது பண்ணுங்கள். நீங்களும் என்கொயரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து மொத்தம் 3 சீட்டில் நான் வந்து சென்டரில் மட்டும் அது மாதிரி இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் ஆக்சுவலி 3 சீட்டு, ஃப்ரண்ட்லேயும் ஆப்போசிட்லேயும். அசைல் சீட்டுன்றாங்க, விண்டோ சீட்டுன்றாங்க, அப்புறம் மிடில் சீட்டு பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்பர் மேலே போட்டிருக்கு. கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து ஹீட்டரு, மைக்ரோவேவ் மாதிரி ஹீட்டர் இருக்குது. அங்கே தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி சூடு பண்ணி நம்மளுக்கு அனுப்பி விட்றாங்க. ஆனால் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சே ஒரு 3-4 இந்த கேமரா இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. நான் வந்து மதுரை ஸ்டேஷனும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுவும் ஒரு லார்ஜஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே இங்கேயும் வந்து எக்ஸ்பிரஸ் வந்துடுது. அதையும் இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். இதுலேயும் இங்கேயும் வந்து இங்கே வந்து காலையில் 7:30க்கு வந்துடுது வந்தே பாரத். இங்கே ரீச் ஆகுது 1:30க்கு ரீச் ஆகிடுறோம். அங்கே வந்து 250க்கு வருது. இங்கே வந்து நாங்கள் வந்து 8:30க்கெலாம் வந்துடலாம், மதுரைக்கு வந்து அடைஞ்சிடலாம். அதுதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த ஃபுட்டு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, பேமெண்ட்டுக்கு தந்திருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அவங்க சூட் பண்ணி தருவாங்க, நீங்கள் நம்பி வந்து சாப்பிட்லாம். எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. போன நேரமே தெரில, டக்குன்னு கண்ண மூடி கணக்குள்ள சென்னை வந்துருச்சு. இதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Mr. Vilas. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.